இல்ல இவங்க வீட்டுல இருப்பாங்க. நீங்க இருந்து சாப்பிட்டு பேசிட்டு மெதுவா புறப்படுங்க. கயல், அவர் சாப்பிட வச்சு அனுப்பு. தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க இன்னொரு தடவை வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பா நான் இருக்கேன். கயல், நான் கிளம்புறேன். கீழே பாட்டி வீட்டுல சொல்லிட்டு போறேன். பாத்தீங்களா? சரிங்க. என்ன கயல், எவ்வளவு கண்ணியமா நடந்துக்கிறாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க இவரை பத்தி என்கிட்ட என்னென்னமோ சொன்னீங்க. ஆனா அவர் பார்த்து அப்படி தெரியலையே கயல். சத்தியமா அவர்கிட்ட இருக்கிற பக்குவம் என்கிட்ட கூட கிடையாது. அவ்வளவு உங்க மேல நம்பிக்கையா? இல்ல அவரோட சுபாவமே இதானு எனக்கு தெரியல. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பிக்கை எல்லாருமே கத்துக்க வேண்டிய ஒரு பாடம். அன்னைக்கு கயல், அவர் இல்லாத இந்த நேரத்துல நான் இங்க இருக்கிறது எனக்கே ஒருத்தலா இருக்கு. நான் புறப்படுறேன். வரேன் கயல். தெரியுதா என்ன? கல்யாணத்துல பார்த்தது ஞாபகம் இருக்கா? உங்க ஆசிரியரோட. வாங்க உட்காருங்க. அவர் இப்பதான் கிளம்பி பெங்களூர் போனாரு. தெரியும். நான் உன்னை பார்த்து கொஞ்சம் பேசிட்டு போலாம் தான் வந்தேன். உட்காருங்க, நான் குடிக்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எனக்கு உங்ககிட்ட பேசணும். முதல்ல உட்காரு. ஆமா, உனக்கு பையனா ஒத்துக்காதா? அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. யார் சொன்னது உங்களுக்கு? தமிழ் தான் சொல்லியிருக்கான். என் வீட்டுக்காரு உன்னையும் பெங்களூர் கூட்டிட்டு போக சொல்லியிருக்காரு. வேண்டாம், அவளுக்கு பையனா ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஏமா, என்ன உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் உங்க அம்மா மாதிரி நினைச்சு என்கிட்ட சொல்லு. அது வந்து. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. நீங்க எங்க வாங்க? நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? என்னம்மா இப்படி வர்றீங்க? பின்ன நாங்க முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம். தமிழ் இல்ல, நீ போயிட்டு அப்புறமா வா. தமிழ் இல்லங்கிறதும் தெரியும், நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு தெரியும். புருஷன் முன்னாடி 2 பேர்த்துக்குள்ள என்ன பிரச்சனைன்னு கேட்டு சரி பண்ண வந்திருக்கீங்க, அதானே? நாங்களும் அதே காரணத்துக்காக தான் வந்திருக்கோம். எங்க என்னங்க ஆச்சு? கல்யாணத்துக்கு முன்னால எவ்வளவு சந்தோஷமா இருந்தவன் இப்ப இதே தொலைச்ச மாதிரியே ஆயிட்டான். என்ன காரணம்? அப்படி என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? அதாண்ட அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிச்சது, அதுக்குள்ள நீ குறுக்க வந்துட்ட. சரிம்மா சரிம்மா, இப்ப அவங்களே சொல்லட்டும், நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சொல்லுமா, கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது? அது அவரை பாக்குறதுக்காக நானும் என் சிநேகிதியும் வந்துட்டு இருந்தோம். அப்ப அவர் ஒரு பொம்பளை கிட்ட வம்பு பண்ணி எல்லாரும் அவரை அடிச்சு காவல் நிலையம் கொண்டு போறத பார்த்தோம். எங்க இத நீங்க பாத்தீங்க? பார்த்ததுக்கு அப்புறம் உண்மை என்ன நடந்ததுன்னு யார்ட்டையும் விசாரிக்காமல இருந்தீங்க? தமிழ்கிட்ட கூட நீங்க இத பத்தி பேசல. கல்யாணம் முடிவு வரைக்கும் இத பத்தி நீங்க யார்ட்டையும் பேசாமல இருந்தீங்க. வீட்டுல சொன்னேன், ஆனா யாரும் நம்பல. இப்படி ஒரு நல்லவன் மேல பழி சொன்னா யாரா நம்புவாங்க? அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்தப்போ நீங்க பக்கத்துல இருந்து பார்த்தது யாருக்குமே தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா அப்பவே விளக்க சொல்லி இருந்திருப்போம். அது மாணிக்கம்னு ஒரு அரசியல்வாதியால அந்த பிரச்சனை. அவனை பத்தின ஊழல பத்திரிகை எழுதக்கூடாதுன்னு பேரம் பேசி பார்த்தான். அது முடியலன்னதும் ஒரு பொம்பளையை விட்டு பொய் வழக்கு போட வச்சான். அதுக்கப்புறம் காவல் நிலையம் போய் அவங்களே மன்னிப்பு கேட்டு எங்களை வெளியே அனுப்பி வச்சாங்க. உண்மையிலே இதான் அன்னைக்கு நடந்தது. பார்த்ததை வச்சு அவன் தப்பானவன்னு நீயே முடிவு பண்ணிட்டியா? இதை யார்கிட்டயாவது கேட்டு இருந்திருக்கலாமே. இல்ல தமிழ் கிட்ட கேட்டிருந்தா அவனே சொல்லி இருந்திருப்பானே. அம்மா, அவன் தான் தப்பானவன்னு முடிவு பண்ணிட்டாங்களே, அதுக்கப்புறம் அவன் சொல்றதை எப்படி நம்ப போறாங்க? அவர் தப்பானவரா இருந்தா நாங்க ஏன் இவ்வளவு தூரம் வந்து அவருக்காக பேச போறோம்? என் புருஷன் நிறைய நல்ல பழக்கங்களை கத்துக்கிட்டதே அந்த அண்ணன் கூட பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான். நல்ல பழக்கங்களை கத்துக்கிறது மட்டும் இல்ல, கெட்ட பழக்கங்களை விட்டது கூட அவனாலதான். அவ்வளவு ஏன், எங்க பத்திரிகையில ஆபாச படங்கள் போடுறதை நிறுத்தினது அவன் வந்ததுக்கு அப்புறம் தான். எது இப்படியே போட்டோமா? இனிமேலாவது ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா குடும்பம் நடத்துங்க. நான் வரேன். அப்ப நாங்க வரேன்.
இல்ல பரவாயில்ல. ஏதாவது சாப்பிடுறீங்களா இல்ல முதல்ல போய் குளிச்சுட்டு வந்துடுறீங்களா? உங்களை யார் இதெல்லாம் செய்ய சொன்னது? ஏன் நான் செய்யாம வேற யார் செய்வாங்க? இப்ப நீங்க பழக்கம் பண்ணிட்டா 2 மாசத்துக்கு அப்புறம் நான் தானே. என்ன 2 மாசம்னு? நான் எங்கேயும் போக மாட்டேன், உங்க கூடவே தான் இருப்பேன் ஆயுசு முழுக்க. இத்தனை நாளா நான் உங்களை சரியா புரிஞ்சுக்கல, உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. ஏய், என்ன இது? கருவிழியின் பாவை தனை இடம் மாற்றி நீ அமர்ந்தாய், நெடுவழியின் தோழியென துணை வந்து நீ சேர்ந்தாய். கருவிழியின் பாவை தனை இடம் மாற்றி நீ அமர்ந்தாய், நெடுவழியின் தோழனென துணை வந்து நீ சேர்ந்தாய். நிழல் போல நீங்காமல் நீ எந்த உறவானாய், நிழல் போல நீங்காமல் நீ எந்தன் உறவானாய். உனக்கே எனதாவியும் உள்ளமும் தந்தே, உளத்தே ஓர் ஆலயம் செய்துனை வைத்தே. நிலத்தே இனி நீ எனதெல்லாம் என நினைத்தால் நீங்காத இன்பம் இனி தனக்கே என